பிரைஸ் தி லார்ட். இந்த ஜான்வரி மாதத்தில் 30ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Jonah chapter 4 verse 11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதமியாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிதபிக்கிற தேவன். விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் யோனா புஸ்தகம் தெரியும் இல்லையா? யோனா ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சண்டே கிளாஸில் நம்ம ஜோனா அப்படின்னா பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் இல்லை? நம்ம இன்னைக்கு யோனாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், நினிவே என்கிற பட்டணம் அவ்வளோ துன்மார்க்கத்தனமான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. ஆண்டவருடைய கோபாக்கினை வருகிறது. அப்போ ஆண்டவர் யோனாவை தெரிந்தெடுக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ யோனா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினிவே ஜனங்க கிட்ட போய் நீங்கள் மனம் திரும்பலைன்னா 40 நாளில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், இது அழிந்து போகும்னு போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோனா என்ன செய்தாராம்? நினிவே போகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாரு. ஆண்டவர் எப்படியெல்லாமோ என்னெல்லாமோ செய்து யோனாவை மறுபடியும் நினிவேக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நினிவே பட்டணத்தில் யோனா பிரசங்கம் பண்ணுறார். 3 நாள் அளவு தான் அந்த தூரமே. சின்ன ஒரு பட்டணம் பாருங்க, 120,000 பீப்புள் தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் மனம் திரும்புங்க, இல்லைன்னா 40 நாளில் உங்களுடைய பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ண மாத்திரத்தில் அங்கே ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் அவர்கள் என்ன செய்தாங்க? கூப்பிடுறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாராம். 10வது வசனம் பாருங்களேன், 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்பதை அவங்க வார்த்தையினால கிரியையினால பார்க்கிறார். ஆண்டவர் அதை பார்த்த உடனே இந்த ஜனங்களை இனிமேல் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆமென். யோனா இவங்களை போய் நான் அழிக்கணும்னு யோசிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவர் செய்யலையாம். ஆனால் அது யாருக்கு துக்கமாயிடுச்சுன்னா யோனாக்கு துக்கமாயிடுச்சு. ஏன்னா யோனாவுடைய மனசில் என்ன இருந்துச்சு? அந்த ஜனங்கள் மோசமானவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான காரியங்களை செய்கிறாங்க, ஆண்டவர் அவங்கள அழிக்கணும். அப்போ யோனாவுடைய மனதும் நம்முடைய மனதும் சில நேரங்களில் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம மனதும் அப்படி தானே இருக்குது. யாராவது ஒருத்தங்க மோசமானவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்களெல்லாம் ஆண்டவர் அழிச்சிட்டா நல்லாயிருக்கும், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், இவங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நல்லவங்க நல்லா வாழட்டும், தீமையானவங்க நல்லாலாம் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி நினைக்கிறவர் அல்ல. அதான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். ஆண்டவர் பாருங்க, அந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். அதனால யோனாவுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுறதுக்காக ஒரு செடி இல்லை, ஒரு சின்ன செடியை ஆண்டவர் வளர்த்து கொடுக்குறாரு. ஏன்னா யோனா பயங்கரமான அந்த வெயிலில் அவர் நிற்கிறாரு. அதனால் ஒரு செடி வளருது. ஆனால் கடைசியில் அந்த செடி அப்படியே உலர்ந்து போகுது. உலர்ந்து போன உடனே யோனாவுக்கு கோபம் வருது. அப்போ தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இதோட இந்த யோனா புஸ்தகம் முடிஞ்சு போகுது. யோனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த புஸ்தகத்தினுடைய சம்மரி இல்லை, இதனுடைய மூல என்ன காரணம் இந்த புஸ்தகத்தை தேவன் எழுதினதுக்குன்னு பார்க்கும்போது, தேவன் நமக்காக பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற தேவன். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா, ஒரு பாவி மனம் திரும்பினா
பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களும் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் பாவிகள் அப்படியே நரகத்துல போய் அக்கினியில அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பது தேவனுக்கு எளிதான காரியம். ஆனா அதில் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற நாட்களில கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயேசுவை ரொம்ப மார்க் பண்ணும் போதெல்லாம் அவங்க சீஷர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க அமைதியா இருக்கிறீங்க, வானத்துல வந்து அக்கினிய அனுப்புங்க ஆண்டவரே, இவங்களெல்லாம் பட்சத்து எரிய பண்ணுங்க, இப்படி பேசுறாங்களே, இப்படியெல்லாம் நடந்து கொள்றாங்களே. அப்போ ஆண்டவர் உடனே அவங்கள பார்த்து சொல்றீங்க, என்ன ஆவியை உடையவர்களா இருக்கிறீங்க. ஏன்னா தேவன் வந்து பட்சிக்கிற அக்னி தான், ஆனா அவர் பட்சிக்க விரும்புவது இல்லை. கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஏன் தாமதிக்கிறாரு ஆண்டவருடைய வருகையை? பேதுருவில் நம்ம பார்க்கிறோம், எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணுன்றதுக்காக தாமதிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிதபிக்கிற தேவன். இன்னைக்கும் இடது கைக்கும் வடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசங்களிலே இருக்கிறார்களே, அவர்களுக்காய் கர்த்தர் பரிதபிக்கிறார். அவர்கள் தேவன் இல்லைன்னு சொல்றாங்க, தேவனை என்னென்னலாமோ சொல்றாங்க. ஆனா அவர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டால் அவர்கள் நிச்சயமாய் மனம் திரும்பி விடுவார்களே. தேவனுடைய அன்பு வந்து நம்ம நச்சலத்தில் நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் அன்பு வெளிப்பட்டுச்சு அப்படின்னு. ஆனா பழைய ஏற்பாட்டில் தான் ரொம்ப காட்ஸ் லவ்வை நம்ம பார்க்க முடியும். இந்த யோனா புஸ்தகம் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஆனா நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த யோனா புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், யோனாவுக்கும் ஆண்டவர் 2வது சான்ஸ் கொடுத்தாங்க, நினிவே பட்டணத்துக்கும் ஆண்டவர் 2வது சான்ஸ் கொடுத்தாங்க. God is a God of second chances. நம்ம தவறு செய்யும்போது நம்மளை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுகிற தேவன் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது மனம் திரும்பி தம்மிடத்துல வந்துவிட வேண்டும் என்பதற்காய் பரிதபிக்கிற தேவன். அதற்காக பாருங்க, நினிவே மக்கள் மேல ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு இல்லை. ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்களுடைய துன்மார்க்க செய்கைகளை பார்த்து உடனே அழிச்சிருக்கலாம். ஏன் ஆண்டவர் யோனாவை அனுப்புனார்? ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இதை பிரசங்கத்தை கேட்டாவது நீங்கள் மனம் திரும்ப மாட்டீங்களா? இன்னைக்கு ஏன் எவ்வளோ பிரசங்கிமார்கள், எத்தனையோ ஊழியர்கள் எவ்வளோ இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன அநேக காரியங்கள் நடக்குது. ஏன்னா ஜனங்கள் அப்படியாவது மனம் திரும்பிட மாட்டாங்களா? எத்தனை பேர் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, எத்தனையோ ஆண்டவருடைய தூதர்களைப் போல் அவ்வளோ ஊழியர்கள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய அன்பை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படியாவது வந்துட மாட்டாங்களா? எப்படியாவது இந்த ஆத்துமா மீட்கப்படாதா? எப்படியாவது இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வந்து சேர்ந்து விடாதா என்பதிலே தேவன் எவ்வளவாய் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்காக அதிகமாய் ஜெபிப்போம். நம்மை சொந்தக்காரர்களுக்காக, நம்மளோடு கூட பழகுகிறவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நம்மளோடு கூட வேலை செய்கிறவர்கள், நமக்கு பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறவங்க, நம்மளுடைய சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருடைய ரட்சிப்புக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு அது சித்தமாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அப்போ தேவ சித்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கூட சில நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ இவங்களாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தருக்கு அது லேசான காரியம். அவங்க ஒரு இன்ஸ்டன்ட்ல அவங்க ரிப்பெண்ட் பண்ணா கூட ஆண்டவர் அவங்கள கை தூக்கி விட ரெடியாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். யாருமே நரகத்துக்கு போகிறதுக்காக நரகத்தை ஆண்டவர் கிரியேட் பண்ணலை. நரகம் எதுக்காய் கிரியேட் பண்ணப்பட்டது? தேவ தூதர்கள், விழுந்து போன தூதர்களுக்காகத்தான் அது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பிசாசு எத்தனையோ ஜனங்களை வஞ்சித்து தேவனுடைய அன்பை அவங்க உணர முடியாதபடி அவர்களை வஞ்சித்து அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய கண்களுடைய குருட்டாட்டங்கள் எல்லாம் மாறும்போது, இருதய கடினங்கள் மாறும்போது கர்த்தர் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களே. ஆண்டவர் அவர்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதற்கு சொல்லுகிறார் தெரியுமா? அதே ஆண்டவருடைய அன்பு நம்ம இருதயத்துல வரணும். நம்ம கூட யோனாவை போல அவங்களாம் அழிந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவ அன்பு நம்ம கிட்ட வரும்போது, ஐயோ இந்த ஜனங்க அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே, இவங்க உங்களுடைய அன்பை உணரணும் ஆண்டவரே. அதற்காகத்தான் எத்தனையோ ஊழியர்கள் எவ்வளோ கஷ்டமான பாரமான எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஊழியம் செய்றதெல்லாம் நம்ம பார்க்கறவங்களுடைய ஜீவனை கூட இழந்து போன எத்தனை தேவனுடைய ஊழியர்களை பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்கிறாங்க? அவங்க நினைத்திருந்தா அவங்க சந்தோஷமா அவங்களுடைய லைஃப்ல வாழலாமே. ஆனா பாருங்க, எவ்வளோ கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க போறாங்கன்னா அவங்க இருதயத்துல என்ன இருக்கு? ஆண்டவருடைய அன்பு. அவர்களை குறித்து எவ்வளோ விமர்சனங்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஆண்டவருக்கு அப்படியாவது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுறாதா,
எப்படியாவது இந்த ஜனங்கள் விடுதலை ஆயிட மாட்டாங்களா, சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களான்னு சொல்லி அவர்கள் செய்கிறார்கள். அந்த தேவ அன்பு இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?